வணக்கம் நேயர்களே. கனடாவில் இந்திய குடும்பம் எரித்து கொலை, 16 வயது மகளும் துடிதுடித்து பலி, அதிர வைக்கும் தகவல்கள். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கனடாவில் வசித்து வந்த இந்திய தம்பதி குடும்பத்தினர் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. அப்படி இந்தியர்கள் விரும்பி செல்லும் நாடுகளில் முக்கியமானதாக கனடா இருக்கிறது. அங்கே கணிசமான அளவுக்கு இந்தியர்கள் வசித்து வருகிறார்கள். கனடா மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாகவே இருக்கிறது. இருந்தாலும் இங்கே நடந்துள்ள இந்த மோசமான விபத்தில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. ஒன்டாரியோ மாகாணத்தில் இந்திய தம்பதியினர் வசித்து வந்த வீடு திடீரென மர்மமான முறையில் தீப்பிடித்துள்ளது. அதில் தம்பதி மற்றும் அவர்களின் இளம்பெண் உயிரிழந்திருக்காங்க. அவர்களின் சடலங்கள் முழுமையாக எரிந்த நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த மார்ச் 7ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்த போதிலும் உயிரிழந்தது யார் என்று சமீபத்தில் தான் கண்டறியப்பட்டுள்ளது. உயிரிழந்த அந்த தம்பதி 51 வயதான ராஜீவ் வாரிக்கோ, அவரது மனைவி 47 வயதான ஷில்பா கோத்தா, 16 வயது மகள் மஹேக் வாரிக்கோ என அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிக் ஸ்கைவே என்ற பகுதியில் அவர்களோட வீடு அவர்கள் உயிரிழந்த நிலையில் கண்டறியப்பட்டிருக்கு. முதல்ல போலீஸார் இந்த விபத்தை ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்துருக்காங்க. ஆனால் இது ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கான வழி இல்லை. இது ஒரு சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு விபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தீ விபத்திற்கு என்ன காரணம் என்பதையும் கண்டறியறதுக்கு பெரும் முயற்சியில் போலீஸார் ஈடுபட்டிருக்காங்க. இது கொலை வழக்காக இருக்கலாம், இந்த விபத்து தற்செயலாக ஏற்பட்டது போல தெரியலை என்றும் கூறியிருக்காங்க. அங்கே முழுமையாக தீ பரவுவதற்கு முன்பே ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்டதாக நேரில் பார்த்தவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு சில நிமிடங்களிலே வீடு தீ முழுவதாக பரவி எரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்த்தவங்க. சம்பவம் நடந்த அன்று தீ அணைக்கப்பட்ட பிறகு எரிக்கப்பட்ட வீட்டிற்குள் மனித எலும்புக்கூடுகளை போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவை மிக மோசமான நிலையில் இருந்ததுனால எத்தனை பேர் செத்தாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியலை. அவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டறிய முடியலை. தீவிர விசாரணைக்கு பிறகே இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தீ விபத்திற்கு முன்னர் இந்த தம்பதிகள் தங்கள் மகளுடன் இந்த வீட்டில் வசித்து வந்த நிலையில் இப்போது அவர்கள் 3 பேரும் பலியாகியுள்ளனர். இந்த மரணம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. தீ விபத்து ஏற்பட்ட போது அங்கங்கே அருகே இருந்த சூழ்நிலையில் கவனத்தை ஈர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜ் கிடச்சிதுன்னா இந்த கேஸுக்கு நல்லா உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடர்ந்துட்டுருக்காங்க போலீஸார். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வாங்க நேயர்களே, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். நன்றி.